கிளாப் போர்டு அடிக்கிற அனுபவங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஆமா. உங்களோட கிளாப் போர்டு அடிக்கிற அனுபவம் எப்படி இருந்துச்சு? எனக்கு வந்து கிளாப் போர்டு அடிக்கிறதாங்க ரொம்ப பயங்கரமான விஷயம். ஏன்னா, அது சாக் பீஸில் எழுதி இப்படி க்ளோஸ்அப்பில் அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சாக் பீஸ் இது கண்ணில் தெரிச்சிடும். அந்த துகள். துகள் அந்த இது அப்போ வந்து ஃபுன்னு ஊதிட்டு அது வந்து அதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்குது. துணியை வச்சு இப்படி தொடச்சிட்டு அப்படி ஃபுன்னு ஊதிட்டு அதேமாதிரி அழிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி எடுத்து அப்படி தொட்டுட்டு அதில் வந்து பண்ணணும். இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வந்து சீனியர் கற்றுக் கொடுப்பாங்க. சில சமயம் அவங்கள்ட்ட திமிரு காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆர்டிஸ்ட்டை திட்டு வாங்க வைப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ராக்கிங் மாதிரிலாம் நடக்கணும், எல்லாமே நடக்கும். ஆனால் வந்து நம்ம இஷ்டப்பட்டோம் இல்லையா உங்களுக்கு, அதனால் வந்து அது நான் பண்ணிட்டேன். அந்த நம்பரை கரெக்டாக சொல்லி இப்போ டிஜிட்டல்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ கிளாப் எடுக்கிறதே கிடையாது. அப்போ வந்து ஃபில்ம்ங்கிறதுனால ஒன்று ஒரு கணக்கு அப்படிங்கிறதுனால அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கிளாப் போர்ட்லேருந்து அந்த கிளாப் போர்டை இன்னொருத்தனுக்கு கொடுக்கும்போது ஒரு பதவி உயர்வு பெற்ற மாதிரி, ஒரு போலீஸ்காரன்லேருந்து ஒரு ரைட்டர் ஒரு 3 கோடு வாங்கின மாதிரி.